சொல்லுங்க. நீங்க யாக்கோபுல வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை தந்தருளுவார். ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ கர்த்தர் எல்லா ஞானத்திற்கும் மேலான ஞானத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் அந்த வசனத்தை யாக்கோபுல நீங்க வாசிக்கலாம். 312வது பக்கத்திலே இருக்கிறது. நீ அதை வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். அப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கு ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, தகப்பனே எனக்கு இந்த உலகத்திலே கவனிங்கள், உலகத்திலே தினம் தினம் வாழ்வதற்கு எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா ஞானத்தை கொடுங்க. ஆமென் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் அப்படியே உயர்த்தி கர்த்தரிடத்துல கேட்கலாம். ஆண்டவரே, தினமும் இன்றைக்கு நான் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஞானம் சத்தமாய், ஆண்டவரே இன்றைக்கு நான் வாழ்வதற்கு தேவையான ஞானம் கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தருகிறவர் நீரல்லவா, எங்களுக்கு தருகிறவர் நீரல்லவா. ஆண்டவரே, உங்களால எனக்கு ஞானத்தை கொடுக்கிறதுக்கு உங்களால தான் முடியும். அந்த ஞானத்தை நான் உம்மிடத்தில் கேட்கிறேன். தகப்பனே, இப்பொழுது கர்த்தர் அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக, எங்களுக்கு தந்தருளுவீராக, இந்த ஞானத்தை தந்தருளுவீராக. ஆமேன் சொல்லுங்கள். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக நம்ம எதற்காக ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும்? டெய்லி தகுதிக்காக, கிருபைக்காக ஜெபிக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது நல்ல நாவுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு பேச வேண்டியதை எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு கல்விமானின் நாவுக்காக ஜெபிக்கணும். நம்பர் 3, மூணாவது நம்ம எனக்கு ஜெபிக்கணும், ஏதாவது ஒன்றை இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். நம்பர் 4, நாலாவது எதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா ஞானத்திற்காக ஜெபிக்கணும். ஸோ நம்பர் 5, ஐந்தாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க ஜெபிக்க வேண்டிய 5வது ஜெபக்குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். எதுக்கு ஜெபிக்கணுமாமா? அதான் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமேன். காலையில் ஃபர்ஸ்ட் வந்த உடனே நான் சொன்னது மாதிரி, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட்டு. டெய்லி இந்த உலகத்தில் வாழ்றதற்கு நமக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா, கண்டிப்பா தைரியம் நமக்கு தேவை. இந்த உலகத்துல தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால தினம் தினம் வாழவே முடியாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே ஒரு இடத்துல நான் ஜெபத்திற்காக போகும்போது, அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை எங்கிட்ட ஜெபம் பண்ணு, அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றா. என்ன எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே பயப்படுறா. அவருடைய நாவெல்லாம் அப்படியே ஒட்டுது. அப்படியே அந்த குழந்தைக்கு ஏன் என்னாச்சு, எதுக்கு பயப்படுற, ஏசப்பா உன் கூட இருக்கிறாரு. எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு தான் எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்காங்க. அப்படியே அழுது, கண்ணுல தாரையா கண்ணீர் கொட்டுது. எனக்கு பயமா இருக்குது. அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்குதா, கையை கட்டி பிடிச்சிக்கிறா, சின்ன குழந்தை. அப்போ இந்த உலகம் ரொம்ப அதைரியத்தை கொடுக்கிற உலகம். நிறைய பிசாசுனுடைய இதுவே என்ன அப்படின்னா, அவன் பயப்படுத்துகிறவன். அவன் யாரு? பயப்படுத்துகிறான். இன்னைக்கு டிவிகளிலே இதிலெல்லாம் பார்க்குற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளை ரொம்ப பயப்படுத்துது. இன்னைக்கு பயப்படுத்துகிற நிகழ்ச்சிகள் ரொம்ப இங்கே ரொம்ப லெகுவாக இன்னைக்கு டிவிகளிலே போடப்படுகிறது. அந்த சவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் அதற்காக தான் அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போது நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இன்றைக்கு வாழ்கிறதற்கு எங்களுக்கு என்ன தாரும்னா தைரியத்தை தாரும். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம நிறைய பேர் தைரியமே இல்லாமல் வந்திருக்கலாம். நேற்றைக்கு நீங்க தைரியமா இருந்தீங்க பிரதர், நேற்றைக்கு நீங்க தைரியமா இருந்தீங்க சிஸ்டர், ஆனா இன்னைக்கு நீங்க தைரியமா இல்லை. இன்னைக்கு நீங்க தைரியமா இல்லை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு தைரியமா இருந்தீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு தைரியமா இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க ரொம்ப பயப்பட்டுட்டே இருக்கிறீங்களே. காரணம் என்ன அப்படின்னா, டெய்லி நம்மை தைரியப்படுத்துகிறவர் யாருன்னா கர்த்தரே நம்மை தைரியப்படுத்துவார். நம்ம பயப்படும் போது கர்த்தர் வார்த்தையை கொடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர்
கர்த்தர் தைரியப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலையிலே கர்த்தர் தான் நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் தானே நீங்க பயப்படும் போது தைரியப்படுத்தி இருக்கிறார். அதனால எல்லாரும் கர்த்தரிடத்துல ஜெபிக்க போறோம். டெய்லி காலையில எனக்கு ஆண்டவரே இன்னைக்கு வாழ்றதுக்கு எனக்கு என்ன வேணும்னா எனக்கு தைரியம் வேண்டும், எனக்கு தைரியம் வேண்டும். ஸோ ஆறாவதாக நம்பர் 6, ஆறாவதாக நம்ம ஒரு காரியத்திற்காக தினம் ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னா சுகத்துக்காக ஜெபிக்கணும். எதுக்காக? இன்னைக்கு நான் வாழ்றதுக்கு ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா சுகம் தரணும். ஆமென். நாளைக்குள்ள காரியம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் காலையில எழும்பின உடனே இன்னைக்கு நான் சுகமா வாழணும் ஆண்டவரே. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த நோய் நொடியும் என்னையோ என் பிள்ளைகளையோ தொற்றவே கூடாதுப்பா, என்னை பாதுகாத்து கொள்ளும், என் பிள்ளைய பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளை சுகத்திற்காக ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணுமாமா? ஆமென். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆனோம்? சுகமானோம். நம்மை சுகமாய் வைக்கிற கர்த்தர் எகிப்திற்கு வர பண்ணின ஒரு வியாதியையும் நான் உங்களுக்கு வர பண்ணேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி இந்த மாதிரி வாக்கு தத்தத்தெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா டெய்லி சுகத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். நம்பர் 7, ஏழாவதாக நம்ம தினமும் காலையில எழும்பும் போது ஜெபிக்கிற ஏழாவது ஜெப குறிப்பு என்னன்னா நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என்னையும் என்னை சுற்றி வேலி அடைங்கப்பா, என் பிள்ளையை சுற்றி வேலி அடைங்கப்பா. அசுத்தன் எங்களுக்கு கண்ணுக்கு வரக்கூடாது, ஆபத்துக்கள் வரக்கூடாது, விக்கனங்கள் வரக்கூடாது. எல்லாவற்றுக்கும் பறந்து காக்கிற பட்சியை போல என்னை பாதுகாக்கிற கர்த்தர் என்னை பாதுகாத்து கொள்ளும்னு பாதுகாப்புக்காக டெய்லி உங்க வாகனத்தை ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு, உங்க பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு, உங்க வீட்டை ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு, எல்லாத்தையும் மறைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமென். ஆபத்து எப்பொழுது நம்மை நெருங்கும் என்று நமக்கு தெரியாது. எப்போ எதுல எப்படி வேணாலும் ஆபத்துகள் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறவர். ஆமென் சொல்லுங்கள். அதான் வெறும் செல்போன் சார்ஜ் போட்ட அந்த சார்ஜரே ஒரு மனுஷனுக்கு மரணமாய் முடியுமானால் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் பாருங்களேன். செல்போனில் சார்ஜர் போட்டு அந்த சார்ஜரில் இருக்கிற அந்த பின்னு சும்மா கிடக்குது, அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்குது, அது கரெக்டாக அந்த குழந்தையினுடைய உடம்புல அந்த நாபு படுது, அதில் எர்த்து பாஸ் ஆகுது, அந்த குழந்தையினுடைய ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் உரிந்து அந்த குழந்தை அப்படியே மரணம். எந்த அடியும் படலை, அந்த காது பக்கத்தில் ஒரே ஒரு இடத்துல அப்படியே கிரீன் கலரில் இருக்குது, அவ்வளோதான். செக் பண்ணி பார்த்தா அந்த குழந்தையினுடைய உடம்புல எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக உள்ளே போய் அந்த குழந்தையினுடைய உயிரே போயிடுச்சு. அப்போது எவ்வளோ ஆபத்தான உலகம் நம்ம வாழ்கிறோம். ஆனால் கர்த்தரே பாதுகாப்பு தருவார். ஆமென். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் கிளம்பும் போது எந்த இடத்துலையும் இந்த 7 ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தகுதிக்காக ஜெபிக்கணும், அப்படின்னா கிருபைக்காக ஜெபிக்கணும். காலைதோறும் அவருடைய கிருபை என்னவா இருக்காமா? புதிதா. நம்பர் 2 ரெண்டாவது எதுக்காக ஜெபிக்கணும்னா கல்விமானின் நாவிற்காக ஜெபிக்கணும். எனக்கு நல்ல நாவத்தாங்க, நான் உங்க பிரியமில்லாம இன்னைக்கு பேசிடக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். நம்பர் 3 மூன்றாவதாக எதுக்கு ஜெபிக்கணும்னா இன்னைக்கு ஏதாவது ஒன்று புதுமையா நான் என்ன பண்ணணும்னா எனக்கு ஏதாவது ஒன்று கற்றுத்தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அப்புறம் நம்பர் 4 நாலாவது, ஆண்டவரே இன்றைக்கு வாழக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். நம்பர் 5 ஐந்தாவது, இன்றைக்கு எனக்கு தைரியத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். ஸோ நம்பர் 6 ஆறாவது, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு எந்த பலவீனமும் வராம நான் சுகமா வாழணும்னு ஜெபிக்கணும். நம்பர் 7 ஏழாவதாக பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். இந்த 7 ஜெப குறிப்பையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு நீங்க எங்கன்னாலும் என்ன பண்ணணும்? வெளியே போகணும். உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் ஒரு பேப்பரில் எழுதி அவன் கண்ணு முன்னாடி வச்சு அவனை மனப்பாடம் பண்ணி வண்டியில் ஏறி உங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விடுறீங்களா, அப்போ ஜோம் பண்ணி கொண்டு போய் விடுங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஷூ போடும்போது இல்லைன்னா நீங்கள் சட்டை எல்லாம் மாட்டி விடும்போது அவன் அந்த ப்ரேயரை பண்ணணும். அந்த 7 காரியத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு போங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவர் நம்மை ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், அவர் கண்டிப்பாய் அதற்கு பலன் கொடுத்து நம்மை கர்த்தர் பாதுகாப்பாய் வைப்பார். அதற்கு மிஞ்சி எது நடந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் நம்மேல் ஒன்றும் செய்ய முடியாது. அது அவருடைய சித்தம் என்று நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆமேன். எல்லாரும் அப்படியே எழும்பி முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. லைவ்ல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் அப்படியே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். எத்தனையோ 1000 பேர் ஜெபிக்கிறதற்காக ஜெப விண்ணப்பத்தை சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஜெபத்தெல்லாம் கேட்கிற கர்த்தர் அவர். அவர்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அவரால் என் தேவனால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். தேவனால் எல்லாம் கூடும், கூடாதது எதுவுமே இல்லை. அவரால் எல்லாம் நடக்கும். வாங்க கொஞ்சம் முன்பாக வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முடிஞ்ச எல்லா தாயாரும் தகப்பனார் எழும்பி முன்னாடி கடந்து வந்து ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் ஒருவரே வல்லமையும் மகத்துவம் உள்ளவர். அவர் ஒருவரே பராக்கிரமம் உள்ள தேவன். ஓ ஹல்லேலூயா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். கலங்க வேண்டாம். நம்முடைய இருதயம் திடனாய் இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு பலன் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் திடனாய் இருப்பதாக ஆண்டவர் சொல்றார். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், உங்கள் இருதயம் திடனாய் இருப்பதாக. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகிட்டுன்னு தான் கர்த்தர் வந்த உடனே பேசினார். இல்லை, நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆபத்தா இருக்கும்போது தான் நான் ரொம்ப பலனா இருப்பேன். ஆபத்தா இருக்கும்போது தான் நான் ரொம்ப தைரியமா இருப்பேன். ஆபத்து என்னை சுற்றும் போது தான் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன்னு சத்தமா எல்லாரும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஜெயபலமான தெய்வமே, ஜெயபலமான தெய்வமே, ஜெயபலமான தெய்வமே, உங்களுடைய தலையின் மேல கரங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் போது ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. முதலாவதாக உங்களுக்கு தகுதி பெருக போகிறது, உங்களுக்கு கிருபை பெருக போகிறது. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதா இருக்கிறது. ராஜா, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இப்பொழுது எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த கிருபை வரட்டும் ஆண்டவரே. கிருபையை தாரும் ஆண்டவரே. இப்ப கிருபையை தாரும். இரண்டாவதாக கல்விமானின் நாவு ஆண்டவரே. தினம் தினம் பேசுவதற்கு எங்களுக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசுவதற்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே. அப்பா, வகை பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாய் பேசுவதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு கட்டளை இடுவீராக. சொல்லுங்க ஆண்டவரே, கட்டளை இடுவீராக. அவர்தான் கட்டளை இடுகிறவர். அப்பா, அவர் பராக்கிரமசாலி அவர். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆண்டவரே, ஏதோ ஒன்று புதுமையாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு கற்றுக் கொடுங்கப்பா. டெய்லி எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. எனக்கு நடத்துகிற பாதையிலே நான் எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கற்றுத் தருகிறதற்காக ஸ்தோத்திரம், கற்றுத் தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஞானமாய் நடக்கக்கூடிய கிருபை. இன்றைக்கு தேவையான ஞானம் கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் கட்டளையிடப்படுவதாக. அடுத்ததாக சுகம். தகப்பனே, சுகப்படுத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. எந்த பலவீனமும் எங்களை அணுகாதபடி கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீர் மறைக்கிற தேவனாய் இருக்கிறீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை, இல்லை, இல்லை. அடுத்ததாக பாதுகாப்பு. கர்த்தர் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தருகிறவர். ஆபத்துக்கள், விக்கிரங்கள் எல்லாம் சூழும் போது நீர் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறவர். எங்களுடைய பிள்ளைகளுடைய பணங்கள் மருத்துவமனைகளுக்கு போகவே கூடாது ராஜா. பாதுகாப்பை தாரும், பாதுகாப்பை தாரும். இந்த 7 ஆசீர்வாதங்களும் எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், குடும்பத்தின் மேலும் அப்பா, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். எங்க பிள்ளைகள் மேல் அது வரட்டும் ஆண்டவரே. எங்க ஜனங்கள் மேல் அது வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நீர் கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அற்புதம் செய்ய போகிறதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால இந்த 7 காரியங்களையும் நீங்கள் மனப்பாடமாய் வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு சில ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபித்து நம்ம இந்த கூட்டத்தை நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் அடியேனுக்கு இன்னும் நிறைய கிருபைகள் தேவைப்படுகிறது. இன்னும் நிறைய ஞானம் எனக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா ஊழியம் இப்பொழுது கர்த்தர் கிருபையில ஊழியத்தை ஆண்டவர் வளர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்போ அதான் சாலமோன் ஜெபித்தது போல, ஆண்டவரே, இந்த திரளான ஜனங்களை நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம்,
என்னால் முடியாதப்பா, நான் இளைஞனாக இருக்கிறேன், ஆனால் என்னை கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்போ பெரிய பொறுப்பு. அப்போ இந்த பொறுப்புகள் எல்லாம் நிறைவேற்றி நம்ம இனி நம்முடைய திருச்சபைக்காக ஒரு சொந்த இடத்த நம்ம ராஜயோக்கியமாக வாங்க வேண்டியது இருக்குது. அதில் ஒரு திருச்சபை கட்ட வேண்டியது இருக்குது. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இந்த பட்டணத்திலேயே 100 திருச்சபைகளை நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நிறைய தரிசனங்களை ஆண்டவர் இன்னும் ஆண்டவரிடத்தில் நம்ம இந்த கோயம்புத்தூருடைய தசம பாகம், அதான் 40,000 பேரை நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இவ்வளோ பெரிய தரிசனத்தை எல்லாம் இருக்கும்போது நிறைய ஞானம் தேவைப்படுகிறது. அதை கர்த்தர் தான் தரணும். அது ஆமேன்னு சொல்லுவோம். நம்முடைய மூளை குருவி மூளை தான், ஆனால் ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம எதுக்காக நீ ஜெபிக்க போகிறோன்னு இந்த உபவாச ஜெபத்தில் இதெல்லாம் ரொம்ப நேர்த்தியாய் செய்வதற்கு ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஞானத்தை ஊழியக்காரருக்கு கட்டளை இடுங்க ஆண்டவரே. உடன் ஊழியர்களுக்கு கட்டளை இடுங்க ஆண்டவரே. உதவி செய்கிறவர்களுக்கு கட்டளை இடுங்க ராஜா. எல்லாரும் நல்லா ஜெபிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த காரியத்திற்காக ஜெபிக்கும் போது நான் அப்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு இந்த காரியங்களை ஞானமாக கையாளுறதற்கு ஆண்டவர் பலன் தரணும். இந்த சோதனையை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை ஆண்டவர் தரணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த காரியங்களை எல்லாம் நடத்துவதற்கு உங்க ஞானம் தேவராஜா, உங்க ஞானம் தேவராஜா. அப்பா, எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்க எதையுமே செய்ய முடியாது அப்பா, நாங்கள் குறைவானவர்கள். தகப்பனே, இவ்வளோ பெரிய இந்த காரியத்தை, இந்த பொறுப்பை வெற்றியாய் செய்து முடிக்கிறதற்கு தகப்பனே எனக்கு விசேஷமான ஞானம், எங்களுக்கு விசேஷமான ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது கட்டளை இடுவீராக ராஜா, கட்டளை இடுவீராக ராஜா. நீர் அப்பா ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர், நீர் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அப்படித்தான் சில சூழ்நிலைகளை எல்லாம், சில பொறுப்புகளை, சில சூழ்நிலைகளை அதெல்லாம் கையாளுறதற்கு கர்த்தர் உங்களுக்கு பெசலேலுக்கு கொடுத்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும் ஆண்டவர். ஆமென். அதெல்லாம் ஒரு விசேஷித்த கிஃப்ட் தான், பெரிய கிஃப்ட் அது. அதெல்லாம் நம்ம ஆச்சரியமா இருக்கும். கடந்த நாட்களிலே ஒரு திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு போதகரை நான் சந்தித்தேன். அந்த சர்ச்சை கட்டுற அந்த கட்டுமான பணிகளெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ரொம்ப ஆசையாக நான் அந்த இடத்துல போகும்போது எனக்கு ஒவ்வொன்றும் பிரமிப்பா இருந்துச்சு. அவங்க சொல்ல 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 எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், ஒரு சர்ச்சு அப்படின்னு கட்டணும் நம்ம என்ன நினைப்போம், நம்ம நினைப்போம் ஒரு ஹாலு, ஒரு ஸ்பீக்கரு, அவ்வளோதான். ஒரு சண்டே ஸ்கூலு பிள்ளைகளுக்கு ஒரு இடம், பாத்ரூம், டாய்லெட், அப்படி தான் நம்ம நினைப்போம். சர்ச்சில் வேற என்ன நம்ம யோசிப்போம், ஐயோ அங்கே போய் பார்த்தா சரி அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு தோணுச்சு. அந்த ஞானம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எட்ட முடியாத ஒரு ஞானம், எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு அப்படி கர்த்தர் தரணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் கொடுக்கும்போது அதை ஞானமா செய்யக்கூடிய பலத்தையும் கர்த்தர் தரணும். ஆமென். இந்த ஜெப குறிப்புக்காக சாலமன் பாஸ்டர் முன்னாடி ஒவ்வொரு ஞானத்தையாய் சொல்லி 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 நம்ம ஜெபம் பண்ணுவார். அப்ப நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்க போறோம். ஆமென் சொல்லுங்க.